வள்ளி, வா நம்ம மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு மஞ்சுவை பார்த்துட்டு வந்துடலாம். அவள் வெளிநாட்டில் இருந்து ஃபேமிலியோடு வந்திருக்காளாம். நான் போன தடவை அவகிட்ட பர்ஃப்யூம், வாட்சு, புடவையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பா. நாம் தான் பெரியவங்க, நாம் தான் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும். யாராவது இப்படி சின்ன பசங்க கிட்ட கேட்டு வாங்குவாங்களா? அட, நீ வேற, வெளிநாட்டு சாமானை எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்கும். அதான் அவளை வாங்கிட்டு வர சொன்னேன். உனக்கும் புடவை சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த புடவையும் வேணாம். சரி, அவங்க வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் விருந்து வச்சாதான் என்ன? அட, அவங்களுக்கெல்லாம் நாம் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பிடிக்காது. அவங்க டேஸ்ட்டே தனி. அதனால தான் நம்ம 2 பேரும் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்கிறேன். அவங்க வீட்டுக்கு போய் தங்கி சாப்பிட்டுட்டு சாமானை வாங்கிட்டு வரணுமா? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. வர வர உங்கள் கஞ்ச பிஸ்னாரித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. அட, நீ வேற என்ன சொல்கிற? அவங்களே ஊர்லேருந்து வந்து அலைஞ்சி திரிஞ்சு களைச்சி போயிருப்பாங்க. அதில் வேற அவங்கள இங்கே விருந்துக்கு கூப்பிடணுமா? அவங்க இங்கே வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நாமளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சேன். நீ என்னடான்னா என்ன கஞ்ச பிஸ்னாரி அது இதுன்னு சொல்கிற? ஆமாம் ஆமாம், உங்களை பற்றி எனக்கு தெரியாது பாருங்க. சரி சரி, கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எதுக்கு? காலையில் போகலாம். இப்போ போனால் ராத்திரியாக போய் அவங்க வீட்டிலே தங்கி சாப்பிட்டுட்டு காலையில் எந்திரிச்சு அவங்க கொண்டு வந்த சாமானெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. சரி சரி, சீக்கிரமாக கிளம்பு, பஸ் எல்லாம் போயிட போகுது. நம்ம கால் டாக்ஸிலேயே ஜாலியாக போயிட்டு வந்துடலாங்க. அதெல்லாம் எவ்வளவு பணம் வாங்குவாங்க உனக்கு தெரியுமா? பஸ்ஸில் போனால் தான் செலவு கம்மி. கால் டாக்ஸிலெலாம் போனால் ஆயிரக்கணக்கில் செலவாகும். நம்ம பேசாமல் பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம். நீ சீக்கிரமாக கிளம்பு. அவங்க வந்து ஒரு வாரமாகுது. இங்கே இருக்காங்களா இல்லை ஊருக்கு போயிட்டாங்களான்னு கால் பண்ணியாவது கேளுங்க. அதெல்லாம் இங்கே தான் இருப்பா. அவள் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துட்டு தான் போவா. எனக்கு தெரியும். நீ பேசாம வா, என்னமோ பண்ணுங்க. என்ன இது, காலிங் பில் அடித்தா கூட யாருமே வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை எங்கேயாவது வெளியில் போயிருக்காங்களா என்னவோ. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வெளியில் போயிருக்காங்களா இல்லை வெளிநாட்டுக்கே போயிட்டாங்களா யாருக்கு தெரியும்? கால் பண்ணி பேசுங்க. அப்படின்னு சொல்கிறியா? எதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஐயோ, சொன்னால் கேளுங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கால் பண்ணி கேளுங்க. சரி. ஹலோ மஞ்சு, நீ எங்கம்மா இருக்க? உன்னை பார்க்கறதுக்காக தான் நானும் சித்தியும் வந்திருக்கிறோம். சீக்கிரமாக வீட்டுக்கு வா. நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஐயையோ, என்ன ஏர்போர்ட்டில் இருக்கியா? நீ அதுக்குள்ளே ஊருக்கு கிளம்பிட்டியா? நீ இங்கே இருப்ப, உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு தானே வந்தேன். இல்லை சித்தப்பா, ஒரு அர்ஜெண்ட்டாக வேலை வந்துடுச்சு, அதான் நம்ம கிளம்பிட்டோம். நான் அடுத்த தடவை வந்தா கண்டிப்பாக உங்களை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறேன். ரொம்ப சாரி சித்தப்பா. ஆ, இருக்கட்டும்மா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சந்தோஷமாக போயிட்டு வா. இந்நேரம் கடைசி பஸ் கூட போயிருக்கும். நீங்கள் முதலே கால் பண்ணிட்டு வந்திருந்தா இவ்வளவு தொல்லை இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறது? அதான் நானும் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் இங்கேயே படுத்துக்கலாமா? ஒழுங்காக ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் தூங்கிட்டு காலையில் கிளம்பிடலாம். வாங்க. அப்படிங்கிறியா? சரி, வா போகலாம். தம்பி, எங்களுக்கு ஒரு ரூம் வேணும். எங்க ஏசி ரூமாக பார்த்து புக் பண்ணுங்க. இங்கே வெயில் தாங்கவே முடியல. ஒரு ஏசி ரூம் புக் பண்ணணும். எவ்வளோப்பா சார்ஜ் பண்ணுறீங்க? ஏசி ரூமா சார்? நம்ம 2500 சார்ஜ் பண்ணுறோம். என்னது, 2500? சரி. நார்மல் ரூம் எவ்வளோ? நார்மல் ரூமா 1500 சார். என்னது, 1500? ஒரு 200-300 ரூபாய்க்கெல்லாம் எந்த ரூமும் இல்லையா? 200-300 ரூபாய்க்கெல்லாம் வெளியில் கூட படுக்க முடியாது.
நீங்கள் கிளம்புங்க. உங்களால் எனக்கு மானம் போகுது. சரி சரி வா. பெருசாக என்னமோ ரூம் புக் பண்ணுற மாதிரி போனீங்க. ஒரு 1000 2000 செலவானா தான் என்ன? உனக்கு காசு என்ன மரத்தில் காய்க்குதா பிச்சு பிச்சு கொடுக்கறதுக்கு? காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஆ, உனக்கு என்ன தெரியும்? இங்கே பாரு, இங்கே காத்தோட்டமாக எவ்வளோ நல்லா இருக்குது. ஜில்லு ஜில்லுன்னு. ஏசி ரூம் எல்லாம் வேஸ்ட்டு. இங்கே பாரு எப்படி இருக்குது ஜில்லுன்னு. பேசாமல் நம்ம 2 பேரும் இங்கே தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஊருக்கு கிளம்பிடலாம். என்னது? என்னது? இந்த மரத்துக்கு கீழே தூங்கணுமா? இங்கே தூங்குனா பாம்பு பூச்சி வந்து கடிச்சா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மழை காலத்தில் தான் பாம்பு பூச்சி எல்லாம் வரும். இப்போல்லாம் ஒன்றும் வராது. பேசாமல் இங்கே தூங்கு. ஐயோ! இந்த கஞ்ச பிஸ்னாரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை யாருமே படமாட்டாங்க. இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ? எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. யாரு தூங்குனா தூங்கு, இல்லைன்னா அப்படியே ஓரமாக உக்காந்துட்டுரு. சீக்கிரமாகவே விடிஞ்சிடும். நம்ம பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கே போயிடலாம். நான் தூங்குறேன். எனக்கு தூக்கம் வருது. எனக்கும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ! திருடன் திருடன். ஐயோ! என்னங்க எந்திரிங்க. முதல்ல உங்ககிட்ட பணம் வாட்ச் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஐயையோ! என் பணம் வாட்ச்சு பர்ஸு எதுவுமே காணுமே. எல்லாம் அந்த திருடன் அடிச்சிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ! என்ன இப்படி ஆயிடுச்சே. து ரூம் போட்டு தூங்கலான்னு சொன்னேன். நீங்கள் கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்களா, மொத்த பணமும் காலி. உங்கள் வாட்ச்சு செயின் எல்லாம் காலி. உங்கள் கஞ்ச பிஸ்னாரித்தனத்தை விட்டுட்டு இப்போவாவது கொஞ்சம் திருந்துங்க.